அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட சதாம். இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியில் புதன் பகவான் வக்ர பெயர்ச்சியாகி மேச ராசியில் குரு பகவானோடு சேர்ந்து இருக்க போகின்றார். அப்போ இந்த காலகட்டத்தில் 12 ராசிக்காரவங்களுக்கு நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும், சில ராசிக்காரவங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. அந்த வகையில் ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு இந்த புதன் வக்ர பயிற்சி சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது. அந்த ராசிக்காரவங்கள் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் உங்களுக்கான சுப பலன்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே கிரகங்கள் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி வக்ரகதி அடைகின்ற பொழுது அந்தந்த ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நற்பலன்களை செய்யும் அப்படிங்கிறது தான் இந்த வக்ர பெயர்ச்சி. அதாவது இயல்பான நிலையை காட்டிலும் அதிகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இந்த வக்ர பெயர்ச்சி இருக்கும். இப்போது புரியுதுங்களா வக்ரம் என்றால் என்ன அப்படின்னு? அந்த அடிப்படையில் இந்த புதன் கிரகம் ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து இந்த புதன் பகவானோட வக்ர பெயர்ச்சியாகி நிற்கின்ற பொழுது 4 ராசிக்காரர்களுக்கு அதீதமான உன்னதமான சுபபலன்கள் அடைய போகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இதன் மூலமாக நவகிரகங்களில் எப்போவுமே இளமையாக இருக்கக்கூடிய இளவரசர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இளமை குன்றாதவர் என்று சொல்லக்கூடிய இந்த புதன் பகவான் இந்த வக்ர பெயர்ச்சியில் பணவரவு, எதிர்பார்த்த காரிய வெற்றி, எண்ணம் செயல் வெற்றி என்று நிறைய சுபபலன்களை அந்த ராசிக்காரவங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதாவது பொதுவாகவே இந்த புதன் கிரகம் அப்படிங்கிறது சுய ஜாதகங்களில் ஆட்சி உச்சம் நட்பு அப்படிங்கிற நிலைமையில் இருந்துட்டால் அந்த ஜாதகர்களுக்கு அந்த புதன் திசையோ புதன் புத்தியோ அல்லது அந்த புதன் கிரகத்தினுடைய நட்பு கிரகங்களுடைய தசையோ தசாபுத்தியோ நடைபெறுகின்ற காலங்களில் அந்த ஜாதகர் வாழ்க்கையில் உன்னதமான உயர்ந்த நிலைக்கு வருவார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. பொதுவாக நிறைய கோச்சார பலன்கள் நிறைய சொன்னாலும், நிறைய பலன்களை நீங்கள் கேட்டாலும் கூட சில பேருக்கு கோச்சார பலன்கள் பொருந்தாமலே போயிடும். அப்போ கோச்சாரத்தில் 100% நல்லா நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகர் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பார். அவர் கேட்பார், என்னங்க கோச்சாரத்தில் ஆகா ஓஹோன்னு சொல்லி அள்ளி விடுறீங்க, நான் இயல்பில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். சில நேரங்களில் சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, சோத்துக்கு கூட வழி இல்லாமல் நான் லாட்ரி அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் ஆகா ஓஹோன்னு சொல்லி வருவேன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கன்னா அப்படி கேட்பாங்க. அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது அன்றாடம் நிகழக்கூடிய கிரக அமைப்புகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள். இது பொது பலன்கள். அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. பொது பலன்களை சுய ஜாதங்களோட ஜென்ம ஜாதங்களோட ஒப்பிடுகின்ற பொழுது சில பேருக்கு அது சாத்தியமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா அவங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த கிரகங்களுடைய அமைப்பும் இந்த கோச்சார கிரகங்களுடைய அமைப்பும் சரியான பாதையில் பயணித்துக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பலன்கள் அதிகமாக நடைபெறும். சில பேருக்கு பார்த்தா நடக்கவே நடக்காது. ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த எந்த கிரகத்துக்கு கோச்சார பலன்கள் அதிகமாக சொல்கிறாங்களோ, பலன்கள் அதிகமாக நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அந்த கிரகத்தினுடைய தன்மை அவங்க சுய ஜாதகத்தில் வலுவிழந்த நிலையில் இருக்கும். அந்த நேரங்களில் அந்த கிரகத்தினுடைய தசை அவங்களுக்கு மாரக தசையாவோ பாதக தசையாவோ இருக்கும். அப்படி இருக்கின்ற பொழுது கோச்சார பலன்கள் அவங்களுக்கு செல்லுபடியாகாது. இதையும் தாண்டி இந்த கோச்சார பலன்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிற போது அந்த சுய ஜாதகங்களையும் அந்த கோச்சார கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு இந்த பலன்கள் பொருந்தும். அதனால் தயவு செய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. இப்போ இந்த பொது பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்த்துக்கங்க. இதுதான் உண்மை. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். இந்த புதன் கிரகம் அப்படிங்கிறது வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது இந்த புதன் கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் என்ன? நுண்ணறிவுத்திறன், சூழ்நிலைக்கு தக்கவாறு இடம் பொருள் அறிந்து பேசுபவர்கள், அதாவது கத்தியை தீட்டுவதற்கு பதிலாக புத்தியை தீட்டக்கூடியவர்கள், புத்தியை எப்பொழுதும் கூர்மையாக வைத்திருக்கின்றவர்கள் எல்லோருமே இந்த புதன் பகவானின் அருளை பெற்றவர்கள் தான். புரியுதுங்களா? அதாவது அந்த அறிவை பயன்படுத்தி, அதாவது உழைப்பை பயன்படுத்துகிறாங்களோ, அதாவது உடல் உழைப்பை பயன்படுத்துகிறாங்களோ இல்லையோ,
தன்னுடைய அறிவை மட்டும் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுபவர்கள் எல்லாருமே இந்த புதன் பகவான் அருளை பெற்றவர்கள் தான். பேசி சமாளிக்கக்கூடியவர்கள், நடிப்பாற்றல் மூலமாக சமாளித்து வாழ்க்கையை வெற்றி பெற செய்கின்றவர்கள், அதாவது ஆடல், பாடல், சங்கீதம், பட்டிமன்றம், இந்த துறைகளில் இருப்பவர்கள் எல்லாருமே இந்த புதன் பகவானின் காரகத்தை பெற்றவர்கள்தான். ஜோதிட துறையில் இருக்கின்றவர்கள் எல்லாருமே, அதாவது தன்னுடைய அறிவை பயன்படுத்தி சாஸ்திர வேதங்களை கற்று தெளிபவர்கள் அப்படின்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த புதன் பகவானுடைய அருளை பெற்றவர்கள். அப்போ இப்படிப்பட்ட புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது அந்த சுய ஜாதகங்கள் நல்ல நிலைமையில் இருந்து விட்டால் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாம் அவர்களுக்கு 100க்கு 100% பொருந்தி வரும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இப்படிப்பட்ட புதன் இந்த ஏப்ரல் மாதம் வக்ர பயிற்சியாகி மேசத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சிறப்பான உன்னதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை. அந்த வகையில் முதலாவதாக மிதுன ராசிக்காரவங்க. இந்த மிதுன ராசிக்காரவங்களுக்கு மிதுன ராசியினுடைய அதிபதி புதன். இந்த புதனே தன்னுடைய லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் இருந்தால் எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க. அதாவது வக்ரம் அப்படின்னா நீங்கள் விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், என்ன விபரம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இயல்புக்கு மாறாக வக்ரத்தில் இருந்தால் அதிகமான பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் என்பதுதான் இதனுடைய விளக்கம். அப்படி இருக்கின்ற பொழுது லாபஸ்தானத்தில் வக்ரத்தில் இருந்தால் அந்த ராசிக்காரங்களை பிடிக்கவா முடியும்? அப்போ அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அபரிதமான நற்பலன்களை இந்த புதன் பகவான் வழங்குவார். அப்போ மிதுன ராசி அதிபதியேவும் லாபஸ்தானத்தில் வக்ரத்தில் இருக்கின்றது சிறப்பிலும் சிறப்பு அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு நல்ல வேலை, நல்ல வருமானம் இதை முதலில் ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ ஏற்கனவே வேலை செய்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலையில் ரொம்ப நாள் நீடிச்சுக்கிட்டு இருக்கிற போது நான் இன்னும் கடைநிலை ஊழியராகவே இருக்கின்றேன், நடுநிலை ஊழியராகவே இருக்கின்றேன், எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமா, எனக்கு சம்பள உயர்வு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வேலையில் அது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த புதன் பகவான் கொடுப்பார். புரியுதுங்களா? இதோ ஒரு பயணங்கள், சிறுதூர பயணங்கள், ஏதாவது ஒரு முக்கியமான காரியமாக வெளியூர் செல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அந்த நீங்கள் எந்த காரியத்தை மையப்படுத்தி வெளியூர் போகிறீங்களோ அந்த காரியங்களெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய நிலைமையில் இப்போ இந்த புதன் பகவான் அந்த அருளை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ அதில் காரிய வெற்றி கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதா. அப்போ பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் இருக்கும். இதுவரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீரும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், நல்ல அபிவிருத்தி இருக்கும். அதே மாதிரி வியாபார பெருமக்களுக்கு வியாபாரத்தில் இதுவரைக்கும் தேங்கி கிடந்த பொருட்கள் எல்லாம் சீக்கிரமாக விற்று தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் வரும். அதனால் மந்த நிலை, தேக்க நிலை அப்படிங்கிறதெல்லாம் வியாபாரத்தில் இனி இருக்காது. அது மாதிரி நல்ல சுறுசுறுப்பாக வியாபாரம் இயங்கக்கூடிய அமைப்பு. அப்போ அதன் மூலயமாக நல்ல லாபம், நல்ல வருமானம் உங்களுக்கு இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? அடுத்ததாக சிம்மராசி நண்பர்கள். இப்போ சிம்மராசி நண்பர்களுக்கு புதன் வக்ர பரீட்சையில் இருக்கின்ற போது சொந்த தொழில் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இப்போ சிறப்பாக இருக்கும். அதாவது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். அந்த தொழில் மூலமாக அவங்க லாபத்தை பன்மடங்கு பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த வக்ரகதியில் புதன் கொடுப்பார். வியாபாரம் சிறந்து விளங்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம். அப்போ கண்டிப்பாக வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும். அதன் மூலயமா அவங்களுடைய வருமானம் பன்மடங்கு உயரும். அதாவது மந்த நிலைகள் அதெல்லாம் மாறி சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ ஏற்படும். அப்போ வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்தில் பணத்தை சேமிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள ஒரு உருவாகும். அப்போ சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பை அதுக்கு நீங்கள் என்ன வழிவகை செய்யணுமோ அதை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக செய்வீங்க. புரியுதுங்களா? அப்போ இது வரைக்கும் நிறைய பணங்களை வீண் விரயங்கள் பண்ணியிருந்தாலும் இப்போதைக்கு அந்த மைண்டு உங்களுக்கு எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். இதன் மூலயமா நீங்கள் சேமிக்கிறதுக்கு ஆரம்பமாவீங்க, தயாராவீங்க. சிம்மராசியை பொறுத்த மட்டும் இப்போ கண்டக சனி, அதாவது எப்படி அப்படின்னு கேட்டால்
கணவன் மனைவி பிரச்சனைகள், கூட்டாளி பிரச்சனைகள், பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் இந்த சிம்மராசிக்காரவங்களுக்கு. இப்போ அது கொஞ்சம் நிவர்த்தி ஆகுமா அப்படின்னு கேட்டால், இந்த புதன் வக்ரகதியில் இருக்கின்ற போது கண்டிப்பாக அது நிவர்த்தியாகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிம்ம ராசிக்கு வந்து 2ஆம் இடத்து அதிபதியும் புதன் தான், 11ஆம் இடத்து அதிபதியும் புதன் தான். இவர் வந்து வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக 2ஆம் இடம் அப்படிங்கிற அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கிற அந்த கணவன் மனைவி அவர்கள் கண்டிப்பாக ஒற்றுமையுடன் இருப்பார்கள். இதுவரைக்கும் கருத்து வேறுபாடுகள், மோதல்கள் ஏற்பட்டு பிரிவில் இருந்தாலும் அந்த பிரிவுகளுக்குள்ள சமரசம் ஏற்பட்டு அவர்கள் ஒன்று சேரும் வாய்ப்பு இந்த நேரத்தில் வரும். அப்போ கணவன் மனைவிக்கு சமரசம் ஏற்படும். சண்டை சச்சரவுகளை மறந்து குடும்பத்தில் இணைகின்ற ஒரு அமைப்பை இந்த புதன் பகவான் கண்டிப்பாக தருவார். அப்போ கணவன் மனைவி இருவரும் அந்யோன்யமாக இருப்பார்கள். பார்ட்னர்ஷிப் நன்றாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகளை நீங்கள் பெறுவீர்கள். அந்த ஒரு அமைப்பை வந்து இப்போ இந்த புதன் பகவான் செய்து கொடுப்பார். இதுவரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் குறைபாடாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் வலுப்பெறும். அதே மாதிரி குடும்பத்தில் பொருளாதார அப்படிங்கிற வந்து நல்ல சிறப்படையக்கூடிய நேரம். பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நிதி நெருக்கடியில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நிதி நெருக்கடியிலிருந்து விடுபடுவார்கள் அப்படிங்கிறது. அப்போ நிதி நிலையில் வந்து நல்ல மேம்பாடு, முன்னேற்றம் இருக்கும். அப்போ சிம்ம ராசிக்காரவங்களை பொறுத்த மட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக கும்பராசி நண்பர்கள். இந்த கும்பராசி நண்பர்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஏதாவது நீங்கள் ஒரு முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த புதன் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது இந்த மாதம் அதை செய்து விடுங்கள். அந்த முதலீடு அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல லாபத்தில் வந்து இருக்கும். அப்போ நல்ல லாபத்தை கொடுக்கும். இப்போ இந்த புதன் வந்து வக்ர பயிற்சி காலத்தில் வந்து செய்யப்படுகிற எல்லா வேலைகளுமே ஆதாயத்தோடு தான் நடக்கும். இப்போ கண்டிப்பாக புதன் ஒரு ஆதாயத்தை கொடுப்பார். இதிலும் அதே மாதிரி தான் வியாபாரம் செய்யக்கூடியவங்க ஒரு வகையில் வந்து பேசி வியாபாரம் செய்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த பேச்சின் மூலமாக செய்யப்படுகின்ற வேலைகள் அனைத்தும், வியாபாரங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு அசுர வளர்ச்சி காலம்தான் இந்த காலம். அப்போ நல்ல லாபம் கண்டிப்பாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம் கண்டிப்பாக இந்த புதன் பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது தருவார். ரொம்ப நாளாக சில வேலைகள்லாம் தள்ளி போயிட்டே இருக்குது, அது கிடப்பிலே கிடக்குது, அதை செஞ்சு முடிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ அந்த வேலைகளெல்லாம் துரிதமாக செயல்பட்டு முடியக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அப்போ நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்ட அனைத்தையும் தூசி தட்டி எடுத்து வெளியில் கொண்டு வந்து அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கிற காலகட்டம். அதனால் மிக அற்புதமாக இருக்கும் நண்பர்களே. கும்பராசியை பொறுத்த மட்டும் என்ற ஒரு பிரச்சனைனா, அதே மாதிரி குடும்பத்தில் பிள்ளைகளின் வழியில் ஒரு நல்ல செய்திகளை, சுப செய்திகளை நீங்கள் கேட்பீங்க. சுப நிகழ்வுகள் நடைபெறும். அடுத்ததாக மீனராசி நண்பர்கள். பொதுவாக இப்போ வந்து மீனராசி நண்பர்கள் வந்து ஏழரை சனியின் பிடியில் இருந்தாலும் இந்த கோச்சார கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து சில நேரங்களில் நன்மை தரக்கூடிய வகையில் வருகின்ற பொழுது அவர்கள் அந்த ஏழரை சனியின் காலத்திலும் நன்மையான பலன்களை அடைந்தே தீர்வார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் வந்து உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படிங்கிறது வந்து குறைவில்லாமல் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ மீனராசிக்கு வந்து புதன் வந்து மிகுதியான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலேயே தான் இப்போ இருக்கிறாரு. அதே மாதிரி வரவு, பண வரவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கும் அதே மாதிரி நிதிநிலையில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து கடின உழைப்பு உழைச்சிருக்கேன், அது உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வரலங்க, எப்போவுமே உழைப்பை விட கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மனக்கசப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வந்து இந்த புதன் வக்ரகதியில் இருக்கின்ற பொழுது செய்து கொடுப்பார். கண்டிப்பாக அந்த ஊதிய வருமானம் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்கும். அப்படி வருகின்ற பொழுது ஒரு சில அந்த அந்த ஊதியத்தில் வந்து சில நேரங்களில் உங்களுக்கு சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து செய்து கொடுப்பார். உங்கள் சிந்தனைகள் சொல்லும், மனம் சொல்லும், கொஞ்சத்தை சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எந்த வகையிலாவது ஒரு சிறு தொகையை நீங்கள் சேமிக்க தொடங்குவீங்க. அதே மாதிரி உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நண்பர்கள், கூட்டாளிகள் யாராக இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப், அவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய காலகட்டம்.
அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு உதவியை எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக கிடைக்கும். தாராளமாக கேட்கலாம். அவங்களுடைய முழுமையான ஆதரவு உங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சந்தர்ப்பங்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறணும். ஒரு ஜோதிடத்தில் சில விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை உற்று நோக்கி கவனித்து வந்து அந்த காரியத்தில் வந்து நம்ம செயலாற்றினோம்னா கண்டிப்பாக வெற்றி இருக்கும். வந்து சொல்கிறத கேட்டுட்டு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த விதத்திலும் ஏற்றுக்க முடியாத ஒன்று. அப்போ ஜோதிடத்தில் பல நுணுக்கங்களில் இருந்தாலும் அந்த நுணுக்கங்களில் கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது வந்து அந்தந்த நேரங்களில் அதனுடைய பலாபலன்களை கண்டிப்பாக ஜாதகர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். அதில் நல்ல விஷயம் எது, கெட்ட விஷயம் எது, நல்லதை எப்படி ஏற்றுக்கிறக்கூடிய ஒரு கால அமைப்பை நம்ம வகுத்து செயல்படணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் செயல்பட்டு அந்த நல்ல விஷயங்களை நாம் வாங்கிக்கிறணும். தீய பலன்கள்லேருந்து நாம் எப்படி விடுபடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காலகட்டத்தை வகுத்து அதிலேருந்து நாம் விடுபட்டுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ இந்த வக்ரகதி பலன்கள் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் இந்த கோச்சார பலன்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த சொல்லப்பட்ட விஷயங்களை வந்து இந்த ராசிக்காரவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த காலகட்டத்தில் சிறப்படையலாம் அப்படிங்கிறது தான். புரியுதா? நல்ல நேரம் பார்த்து செய்கின்ற எந்த வேலையும் தோல்வியில் முடியாது அப்படின்னு. சந்தர்ப்பம் பார்த்து காய் நகர்த்துறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த டயத்தில் நகர்த்துங்க, அது நல்லதாக இருக்கும், நல்ல விஷயத்திலே முடியும் அப்படிங்கிறதான். ஆக மொத்தம் புதன் வக்ர பயிற்சியில் வந்து மிதுனம், சிம்மம், கும்பம், மீனம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலேயே இருக்கும் நண்பர்களே. அதனால் வருகின்ற நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி அதை உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமான பாதையில் வழிவகுத்து செல்லுங்கள் நண்பர்களே. மற்றுமொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.